அழைத்தார். நான் ஆடிடுவேன், நான் பாடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். நான் ஆடிடுவேன், நான் பாடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரை மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரை மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது சவரிபத்துடைய ஆண்களை பாற்றிக்காக அவருடைய குடும்பத்தார்கள் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டீர்கள். இயேசுவினுடைய ஆன்மீக பயணத்துக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். நம் ஒவ்வொருவருடைய ஆன்மீக பயணமும் என்றும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நம் உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து சிந்திக்க வேண்டும். அன்பு செய்யுங்கள், பகைவர்களை அன்பு செய்யுங்கள் என்று சொன்னவர் இன்றைய நாளிலே தீர்ப்பிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். எனவே நாம் அவரை தீர்ப்பிடப் போகிறோமோ அதற்கு முன்னதாக ஆண்டவர் முன்னிலையில் நாம் தீர்ப்பிடப்பட்டிருக்கின்றோம். அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்றுதான். நம் அனைவருமே பிறக்கின்ற பொழுதே ஜென்ம பாவத்தோடு பாவிகளாக பிறக்கின்றோம். பாவிகளாக பிறக்கின்ற நமக்கு எப்படி இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அடுத்தவர்களை தீர்ப்பிட. இதைத்தான் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். திருமுழுக்கின் வழியாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்ட பிறகும் தொடர்ந்து நாம் பாவிகளாக இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய பார்வை அடுத்தவர்கள் மீது எப்படி குற்றவாளிகள் என்று சொல்லுவதற்கு தகுதி இருக்கிறது. எனவே இந்த நாளில் இந்த திருப்பலி வழியாக ஆண்டவரே, நான் அடுத்தவர்களை தீர்ப்பிடுவதற்கு பதிலாக நான் ஜென்ம பாவத்திலிருந்து பிறந்த என்னையும் என் வாழ்நாளில் செய்த தவறுகளிலிருந்து நான் விடுதலை அடைய உம்முடைய அருளை எனக்கு தாரும் என்று திருப்பலி வழியாக மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறுவோருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 'Amen. 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 'Amen.
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்களும் திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் இஸ்ரவேலை தள்ளிவிட்டார், யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சிருந்தனர். அரசர் 2ஆம் நூலிலிருந்த வாசகம் 17ஆம் அதிகாரம் 5 8 முடிய மற்றும் 13ஆம் அதிகாரம் 15 18 முடிய இறைவார்த்தைகள். அந்நாள்களில் அசீரியா மன்னன் நாடு முழுவதன் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை 3 ஆண்டு அளவு முற்றுகையிட்டான். ஓசியா ஆசிக்கேற்ற 9ஆம் ஆண்டில் அசீரியா மன்னன் சமரியாவை கைப்பற்றி இஸ்ரேலரை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும் கோசானின் ஆபோர் நதி கரையிலும் மோதிய நகர்களிலும் குடியேற்றினான். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்று அந்நாட்டு மன்னன் பார்வோனின் கையினின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தனர். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலை இருந்த ஆண்டவர் விரட்டி அடித்து வேற்றினத்தாரின் விதிமுறைகளின் படியும் இஸ்ரேல் அரசர்கள் புகுத்திய வழக்குகளின் படியும் நடந்து வந்தனர். ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியினர் மூலம் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் விடுவித்திருந்த எச்சரிக்கை இதுவே: உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்கள் மூத்தையாருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கடைபிடிங்கள். ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மூத்தையார் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணியை மறுத்து போல் அவர்களும் வணங்க கழுத்தர்களாக இருந்தனர். ஆண்டவரின் ஞாபகங்களையும் தங்கள் மூத்தையாரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையும் தங்களுக்கு அவர் விட்டிருந்த எச்சரிக்கையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணராயினர். வேற்று இனத்தாரை பின்பற்றாகாது என்று ஆண்டவரிட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர். எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை திருமுன்னினின்று தள்ளிவிட்டார். யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர், எங்களை நொறுக்கிவிட்டீர், எங்கள் மீது சீற்றம் கொண்டீர். இப்பொழுதோ எங்களை நோக்கி திருப்பி அருளும். பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நிலத்தை நீர் அதிர செய்தீர், அதில் பிளவு உண்டாக்க செய்தீர். அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும் அது ஆட்டம் கண்டுள்ளது. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம் மக்களை கடும் துன்பத்தை காண செய்ய மதியடிக்கும்
மதுவை எங்களுக்கு குடிக்க செய்தீர். கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்களை படையோடு புறக்கவில்லை அன்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போராடுவோம், அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார். பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு புத்தி ஊடுருவுகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில் தான் மரக்கட்டை இருக்கிறது. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டை எடுத்தெறியுங்கள், அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு கண் தெளிவாய் தெரியும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகிலே விண்ணுலக அரசாட்சி இருக்க வேண்டும் என்பதுதான் தந்தையினுடைய திருவுள்ளம். அவர் படைத்த அனைத்து படைப்புகளும் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட படைப்பின் சிகரமாகிய மனிதர்களும் என்றுமே அவருடைய அன்பின் பாதையில் நடக்க வேண்டும் என்பதும், அவர் எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகை அன்பு செய்கிறாரோ அதே அன்பை நாமும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தந்தையினுடைய திருவுளமாக இருக்கின்றது. எனவேதான் இந்த மண்ணுலகிற்கு தன் மகனை அனுப்பி தன்னுடைய அன்பை மகன் வழியாக இந்த மண்ணுலகிற்கு வெளிப்படுத்த விரும்பினார். அவர் இந்த மண்ணுலகில் மனிதனாக உருவெடுத்த நாள் முதல் இன்று வரை அவர் போராடுகின்ற போராட்டம் இந்த உலகம் அன்பினால் அணி செய்யப்பட வேண்டும் என்று, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருமே ஒருவரை ஒருவர் கரங்களை பிடித்து இறைவனை போற்றி புகழ வேண்டும் என்பது,
எனவே தந்தை கடவுள் அன்று ஆதாம் ஏவாள் செய்த தவற்றின் வழியாக இந்த மண்ணுலகில் அவர் எடுத்த முடிவுகளில் இன்று வரை போராடி கொண்டுதான் இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் அதற்கு சாட்சிகளாக கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது அந்த வரிசையில் இந்த உலகத்தில் அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தன் மகனை அனுப்பி வைத்த தந்தை கடவுள் அந்த அன்பு இந்த மண்ணுலகில் தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக தன் பணிக்காக அழைக்கப்பட்ட சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் நற்செய்தி வாசகத்தினுடைய ஆரம்ப அத்தியாயத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். இயேசு தன் சீடர்களை நோக்கி கூறியது, தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய யதார்த்தமான இயல்பான குணநலன்கள் என்ன என்பதற்கு விளக்கங்கள் கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனித்துவத்தை பெற்றிருக்கிறான். அவனுக்கென்று ஒரு தனி குணத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் தனித்தனி குணத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருந்தாலும் ஒட்டுமொத்த மனித இனமே நான் நல்லவன் என்றுதான் அடுத்தவர்கள் முன்னிலையில் நம்மை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நான் நியாயம் உள்ளவன் என்றுதான் அடுத்தவர்கள் முன்னிலையில் நாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். என்னுடைய சொல்லும் செயலும் நியாயம் உள்ளது என்றுதான் நாம் அடுத்தவர்கள் முன்னிலையில் நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒன்றை நாம் பல நேரங்களில் மறந்து இருக்கின்றோம், அறிந்து வைத்து வைக்கின்றோம். அதுதான் பாவிகளாக இந்த மண்ணுலகில் பிறக்கின்றோம், பாவிகளாகவே இந்த மண்ணுலகை விட்டு செல்லுகின்றோம். பிறக்கின்ற பொழுதும் பாவியாக இருக்கின்ற பொழுது, இறக்கின்ற பொழுதும் பாவியாக இருக்கின்ற பொழுது நாம் எப்படி அடுத்தவர்கள் முன்னிலையில் நான் நல்லவன் என்றும் நான் அடுத்தவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியும் என்று சொல்ல முடியும்? தன்னுடைய பணிக்காக அழைத்த சீடர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று சொல்லுகிறார், நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள், ஏனென்றால் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். பிறக்கின்ற பொழுது ஜென்ம பாவத்தோடு பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த இடைப்பட்ட காலங்களில் எப்படிப்பட்ட பாவ பலுவை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? சிறந்த உதாரணம், விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னிலையிலே அழைத்து வந்த பரிசேய கூட்டம். அந்த பெண்ணோடு சேர்ந்து அவர்கள் விபச்சாரம் செய்யவில்லையா? இயேசு அவர்களை பார்த்து கேட்டாரே, உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலில் கல்லை எறியட்டும் என்று. ஆண்டவருடைய வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தை அவர்கள் அவளோடு விபச்சாரம் செய்தார் என்பதை அவர் படம் பிடித்து காட்டிவிட்டார். இறைவன் முன்னிலையிலே, அந்த புனிதத்தின் முன்னிலையிலே எந்த ஒரு மனிதனாலும் நான் நியாயமுள்ளவன் என்று சொல்லிவிட முடியாது. சிறந்த உதாரணம், உங்களுடைய தனிமை உங்களை எந்த அளவிற்கு அழைத்து செல்லுகிறது? உங்களுடைய உள்மன காயங்கள் உங்களை எந்த அளவுக்கு அழைத்து செல்லுகிறது? அந்த தனிமையும் உள்மன காயங்களும் ஆண்டவர் முன்னிலையிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய மனவேதனை எந்த அளவிற்கு ஆழமாக இருக்கிறது? நான் செய்த தவறுகள் இதுதான் என்று எத்தனை முறை நாம் சிந்தித்திருக்கிறோம். எனவே நாம் ஆண்டவர் முன்னிலையிலே வந்து நிற்கின்ற பொழுது நான் பாவிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் யாரையும் தீர்ப்பிடாதீர்கள். என் பணிக்காக அழைக்கப்பட்ட நீங்கள் கூட, என் அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் கூட, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கூட பாவிகள் தான். பல நேரங்களில் இந்த உலக ஆசைகளுக்கு மத்தியிலே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தான். எனவே நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டாம் என்றால் அடுத்தவர்களை தீர்ப்பிடாதீர்கள். இந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது எப்படி ஒரு மனிதனுடைய கண்ணிலே மரக்கட்டைகள் இருக்கும், அடுத்தவருடைய கண்ணிலே துரும்பு இருக்கும் என்று சொல்லுகிறார். எனக்கென்று அதிக பலுகள் இருக்கின்றது, சுமைகள் இருக்கின்றது, பாவங்கள் இருக்கிறது. அதை எப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் இறக்கி வைக்கின்றேன், அப்பொழுதுதான் என்னுடைய குற்றங்கள் என்னை விட்டு அகலும் என்று இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தமிழிலே ஒரு சொல்லாடல் ஒன்று இருக்கிறது. திருடன் எப்பொழுதும் திருடினேன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டான் என்று சொல்லுவார்கள். நான் பாவி என்று எந்த ஒரு மனிதனும் அவ்வளவு சீக்கிரமாக அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒத்துக்கொள்ள மாட்டான். என்று இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது, நான் பாவி என்று அடுத்தவர்கள் முன்னிலையில் நீங்கள் ஒத்துக்கொள்ளுகின்ற பொழுதுதான் என் முன்னிலையிலும் உங்களை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். எனவே இந்த திருப்பலி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற அழைப்பு,
இறைவன் முன்னிலையில் மட்டும் நான் பாவி என்று சொல்லுவதை விட அடுத்தவர்கள் முன்னிலையில் நான் அருகதையற்றவர் உன்னை தீர்ப்பிடுவதற்கு என்று நாம் நின்று சொன்னோம் என்றால் இறைவன் நம்மை நிச்சயமாக மன்னிப்பார். அது எதற்கு உதாரணமாக சொல்ல முடியும் என்றால், எனக்கு எதிராக குற்றம் செய்வோரை நான் மன்னிப்பது போல என் குற்றங்களை மன்னியும் என்று இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ற நற்செய்தியோடு ஒப்பிட்டு பார்த்து ஜெபிப்போம். அப்பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏழை காணிக்கையாய் தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உறவுகள் என் உள்ள திறமைகள் யாவும் உங்கள் கருணையின் கொடைகள் தந்தா ஏற்றுக்கொள். காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் துரோகியாக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் நிறைஞ்சு புகழ்ந்து ஒன்றாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடு, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக வழியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலான புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெற பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்திலே எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
வீரத்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உம் திருமகளின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.